பிரம்மகத்தி தோஷம் தோஷத்திலேயே ரொம்ப பெரிய தோஷமாக பிரம்மகத்தி தோஷம் சொல்லப்பட்டிருக்குங்க. கருட புராணத்திலேயும் சரி, நந்தி புராணத்திலேயும் சரி, இந்த பிரம்மகத்தி தோஷம் எதனாலெல்லாம் வருது, என்ன மாதிரி தப்பு பண்ணோம்னா அது வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளாரும் கூட தன்னுடைய திருவருட்பாவிலே என்னென்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு பாடல்களாக சிலதெல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் பாவகிரகங்களோட சேர்ந்திருந்தாலோ, பாவகிரகங்களுடைய நேரடி பார்வையில் இருந்தாலோ பிரம்மகத்தி தோஷம் எல்லாம் பிடிக்குது அப்படின்னு ஜோதிட நூல்கள் பராசர ஹோரையிலேருந்து பல நூல்களில் அது சொல்லப்பட்டிருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியாதிபதி கெட்டு போயிருந்தாலும் அதனும் பிரம்மகத்தி தோஷத்தை உணர்த்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மகத்தி தோஷம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்துட்டாலே அவங்க எந்த காலத்திலையுமே தேர முடியாதுங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டா அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் அருள்மிகு ஆலந்துரையார் திருக்கோவில். அதாவது அருள்மிகு ஆலந்துரையார்னு இந்த சிவனுக்கு பெயருங்க. அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாளாக ஸ்ரீ அருந்தவ நாயகியாக இங்கே அம்பாள் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலேயோ நாம் ஒரு விளையாட்டாக ஒரு தவறு செய்துட்டா கூட அதனால் அடுத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு இங்கே சிவபெருமான் ஸ்ரீ பார்வதி தேவிக்கு அறிவுறுத்துகிறாருங்க. விளையாட்டாக சிவபெருமானுடைய கண்களை ஸ்ரீ பார்வதி தேவி மூடிக்கொள்ளும் பொழுது பூலோகத்திலே இருள் சூழ்கிறது. அதனால் கோபமடைந்தவர் விளையாட்டுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, அடுத்தவங்க பாதிக்கிற மாதிரி நீ விளையாண்டதுனால நீ பூமிக்கு போ, கடுந்தவம் இருன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த கோவிலுக்கு இங்கே கடுந்தவம் புரிந்து இங்கே ஆலமரங்கள் சூழப்பட்ட பகுதி. அதனால் இங்கே உட்கார்ந்து கடுந்தவம் புரிந்து புற்று மண்ணால் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தவமிருந்து ஒற்றை காலில் தவமிருந்து இங்கே இருக்கக்கூடிய பார்வதி தேவி, அதாவது ஸ்ரீ அருந்தவ நாயகி ஈசனை அடைகிறார். கடுமையாக தவம் செய்ததுனால இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அருந்தவ நாயகி அப்படின்னு பேருங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழப்பழுவூர். ஆனால் அதனுடைய புராண பெயர் பார்த்திங்கன்னா திருப்பழுவூர். ஏன்னா எல்லாமே திருங்கிற அடைமொழியோடு தான் நம்ம ஊர்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி ஆலமரம் தான் இங்கே விருட்சமாக ஸ்தல விருட்சமாக இருக்குது. பிரம்ம தீர்த்தம், பரசுராம தீர்த்தம். ஸ்ரீ பரசுராமர் தன்னுடைய தாய் ஸ்ரீ ரேணுகாம் தேவியை அதாவது உயிர்த்தொலை செய்ததுனால அந்த பெரிய பிரம்மகத்தி தோஷம், ஏன்னா தாயை கொன்ற பெரிய பாவம் அவரை பிடித்தது. அவரும் இங்கே தவம் செய்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை எல்லாம் போக்கி கொண்டார். இது ரொம்ப பழமையான திருக்கோவில், அற்புதமான திருக்கோவில். அப்பா அம்மாவை நமக்கு தெரியாமல் நாம் எதாவது திட்டியிருந்தாலோ, அவங்க மனசு புண்படுற மாதிரி இருந்தாலோ, அல்லது யாருக்காவது நம்ம நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலோ, அல்லது வேறு சில தவறுகள் அவங்களை ஹிம்சப்படுத்தியிருந்தாலோ, வார்த்தையாலோ அல்லது நம்முடைய உடலாலோ மற்றவங்க மனசை நாம் புண்படுத்தியிருந்தாலோ அல்லது அடித்திருந்தாலோ இந்த கோவிலுக்கு நம்ம வணங்கினோம்னா நாம் தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பங்குனி மாதம் 18ஆம் தேதி நேரடியாக சூரிய பகவானுடைய ஒளி இங்கே இந்த சிவலிங்கத்தின் மீது படியுதுங்க. இங்கே சிவபெருமானுக்கு சாம்பிராணி தைலம் சார்த்தி, ஏன்னா சுயம்பு மூர்த்தியாக இருக்கார், மேலே ஒரு குவளை சார்த்தி அதுக்கு தான் அபிஷேகம் செய்யப்படுதுங்க. பரசுராமர் பாவம் தீர்த்த கோவிலாக இருக்குதுங்க. விநாயகர் நடன கோலம் புரிகிறாரு. பஞ்சலோக சண்டிகேஸ்வரர் இருக்கார். திருஞான சம்பந்தர், வள்ளலார், அருணகிரிநாதர் ஆகிய மகான்கள்லாம் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோவிலுங்க. அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு, கணவன் மனைவி ஒன்று சேர்வது, அப்புறம் பிரம்மகத்தி தோஷத்திலேருந்து எல்லா தோஷமும் விலகிறதுக்கு இந்த திருக்கோவில் போங்க. இது ஊர் பேர் கீழப்பழுவூர். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா அரியலூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. வளர்பிறை பிரதோஷ நன்னாள் ஆகிய இன்றைய தினத்திலே கீழப்பழுவூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆலந்துரையாரை சென்று வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.